ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி அந்த வீட்டில் இருக்கிற யாரையும் மதிக்காதப்போ தான் மலரோட அருமை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதையும் மலர் நம்பிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக மலர் நம்ம மதி திட்டினதை நினச்சி மனசுக்குள்ளேயே ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை பாக்கியராஜ் கிட்ட சொன்னப்போ நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொன்னார். பட் எப்போவுமே பாக்கியராஜ் மலருக்காக குரல் கொடுத்து பேசினதில்லை அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காமிச்சு அவங்களையும் வருத்தப்பட வைக்கிறாங்க. இது எல்லாமே வீட்டில் நடக்கிற சம்பவங்கள்னால குடும்பத்தில் பொதுவாக நடக்கிற பிரச்சனைகள் தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மலர் வெளியே வரும்போது அவங்கள எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல விதமாக நடத்துகிறாங்க. அது மலருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அத்தை என்னத்தை இன்றைக்கி ஒரு வாரம் வித்தியாசமாக பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பெரியவங்க யாரையுமே மதிச்சு கிடையாது. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எல்லாரையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. உண்மையிலே உன் மனசெல்லாம் யாருக்குமே வராது. நீ உண்மையிலே இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு மதி கெட்டவள் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மலர். அத்தை காஃபி குடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நீ வந்திருக்க, நாங்கள் எப்படி காஃபி குடிச்சிடுவோம், நீ கொடுத்தா தானே நாங்கள் குடிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இந்த அத்தை போய் போட்டுடுறேன்னு. ஏன் இன்றைக்கி லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ தெரியல, நைட்லாம் தூக்கமே வரல அத்தை, அதான் 5 மணிக்கு அலாரம் வச்சேன் அப்படின்றாங்க. மாமா ஜீரக தண்ணி கேட்டார் வாக்கிங் போகும்போது, நானே போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சரியம், இது ஃபோன் பண்ணியிருப்பாங்க, கதவை தட்டி எழுப்பியிருப்பாங்க, அவங்கள போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மலருக்கு ஆச்சரியமாக இருக்குது. கிச்சனில் போய் பார்த்தா சில காய்கறிகளை வெட்டி வச்சுருக்காங்க, வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க. அதே நேரம் பூண்டெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் துளி உரிச்சு வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் அவங்களுக்கு. கனவா நனவா அப்படின்னு கிள்ளி வர பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி உள்ளே வராங்க. என்ன காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிருக்கேனேன்னு பார்க்குறியா அப்படின்னு. அத்தை நீங்கள் வெட்டினீங்களா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாம், நீ லேட்டாக எழுந்திரிச்ச, கண்டிப்பாக நேற்று அவள் பேசினதுக்கு நீ ரொம்ப வருத்தமாக இருந்திருப்ப, நிஜமாவே நீ லேட்டாக தான் தூங்கியிருப்ப, ஏன் சீக்கிரமாக எழுப்பி உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் எழுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்களா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அப்போது நான் இத்தனை நாள் உன்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்குறாங்க. சச்சா, ஏன் அதை அப்படி பேசுகிறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, அதான் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சொன்னால் தான் தெரியும், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே புட்டு வைக்கிறீங்களே அதான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க மலர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிப்போ என்ன சமைக்கணும் பாரு அப்படின்றாங்க. அத்தை இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உன் மனசு சரியில்லை, நீ ரொம்ப வருத்தத்தில் இருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, சும்மா சட்னி சாம்பார் இட்லி அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக வச்சுடு அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு. அத்தை கார சட்னி வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உங்கள் மாமாவுக்கு சமைக்கிறதே எல்லாருக்கும் சமைச்சிடு, எல்லாரும் அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் லஞ்சுக்கு அவன் சுரேஷ் வேலை கிளம்புவான், அவனுக்கும் சேர்த்து செஞ்சுடு அப்படின்றாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு மலர் கிச்சனுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சு வச்சுருக்காங்க நம்ம லக்ஷ்மி. கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அத்தை இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு கஷ்டமா இல்லையான்னு. கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, பரவாயில்ல இருக்கட்டும், நீ போய் பாருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மலர் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் சுரேஷ் காஃபி கேட்குறாரு. காஃபி போட்டுட்ருக்காங்க. சுரேஷ் மதிக்கு ஃபோன் பண்ணி, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடக்கூடாது, ஒரு வேளை நீ இந்த வீட்டுக்கு பக்கம் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த பக்கம் வரணும், இல்லைனா அவ்வளோதான் நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இது மதியை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அந்த வீட்டில் அவங்க எந்த விதத்துலையுமே யாரையுமே தன்னை கேள்வி கேட்க விட்டதே கிடையாது. அப்படி கேள்வி கேட்குறதா இருந்தால் அது மதி அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போய் அதனால் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோங்கிற பயத்தில் தான் நம்ம ராமமூர்த்தியோ இல்லை காஞ்சனாவோ கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. இந்த லைஃப்பை எதுக்குடா நமக்கு இவங்க அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு மதி யோசிக்கிற அளவுக்கு தான் இப்போ இங்கே வந்துடுச்சு. அதே நினச்சி அவங்களும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சுரேஷை கூப்பிட்டு நம்ம மலர் கண்டிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, உன் அக்காவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இவளை மாதிரி என் அக்கா புருஷனை மதிக்காமலாம் பேச மாட்டா, அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களையும் பெரியவங்களையும் மதித்து தான் பேசுவா, அது அவளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டில் அவளை நல்ல விதமாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் அப்படின்னு. சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், பெரியவங்கள மதிக்கணும், பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசணும் அப்படின்னா பெரியவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் தானேடா அப்படின்னு. ஏன்னா நீ அவளை மாதிரி நீங்கள் மாறிடாதீங்க, அப்புறம் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஒருவேளை நான் ரேவதி விஷயத்துலேயே கேட்குறேன், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரேவதியை புரிஞ்சுக்காம அவளுக்கு வேணுங்கிறத பார்த்து பண்ணாமல் அவளை மட்டும் மரியாதை கொடுக்க சொல்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் ரேவதி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி அவளை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீ என்னடா பண்ணுவேன், பார்த்துட்டு சும்மா இருப்பியான்னு. அப்படியெல்லாம் அங்கே நடக்காது அப்படின்றாங்க. இந்த வீட்டில் நடந்தா அப்படின்னு. இந்த வீட்டில் யாருக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அப்படி தானே நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ், மதியை பற்றி உனக்கு எதுவும் தெரியல, மதி இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எவ்வளோ விஷயம் மாறி இருக்குன்னு தெரியுமா, அவளோட நெகட்டிவாக மட்டும் நீ பார்க்குற, பாசிட்டிவாக நிறைய இருக்குதுடா அப்படின்றாங்க. பாசிட்டிவாக அவளை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீ,
தயவு செஞ்சு என் நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சுரேஷ் கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த வீட்டில் பொதுவாக ஒரு நான்வெஜ் எது சமைக்கணும் அப்படின்னா என்ன மட்டும் கணக்கில் சேர்த்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு இது வரைக்கும் நானும் கேட்டதில்லை. அதுக்காக அவங்க யாரும் வருத்தப்பட்டதும் கிடையாது. ஆனால் மதி இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு நாள் முட்டை வகைக்கலான்னு சொல்லும்போது என்ன மட்டும் கணக்கில் விட்டுட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க. ஏன் பத்தாதே எல்லாருக்கும் அப்படின்னு மதி தான் கேள்வி கேட்டா. அப்போ உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, இவளுக்கு எதுக்கு முட்டை, சும்மா இருக்கிறவளுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் முட்டை, இவளுக்கு எதுக்கு, வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மதி என்ன தெரியுமா கேட்டா, எல்லாரை விட வீட்டில் இவங்க தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்காகவும் சேர்த்து முட்டை வேக வச்சா. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு முழு முட்டையை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அது அன்னைக்கு தான். அந்த மாதிரி அது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் நடக்குது சுரேஷ், அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு. யானி நீங்கள் முட்டை சாப்பிட்றதுல தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கடங்காரங்களாக ஆகிடுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு முட்டை கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களா? ஏன் நீ பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க? நான் மதியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொய் சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ இதை நம்பலையான்னு, இதை போய் நம்ப முடியுமா? அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீ அப்படின்றாங்க. சுரேஷ், இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பாக மதியை புரிஞ்சுப்ப, அவள் கூட சேர்ந்து வாழுவ. எப்போயாச்சும் ஒரு நாள் இந்த உண்மை உனக்கு தெரிய வரும். அப்போ தான் நீ என்னை பற்றியும் நான் சொன்ன விஷயத்தை பற்றியும் யோசிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அம்மா தான் தப்பு, மதி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. மதி தப்பு பண்ணாதான் அதுக்காக உங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லைல்ல. அவங்க தான் அதிகமாக பேசினாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் மதி எதுவுமே பேசலை. கண்டிப்பாக இந்த விஷயத்த மதி சும்மா விட மாட்டா. எனக்கு தெரிஞ்சு மதி இதை பிரச்சனையாக்குவா, கண்டிப்பாக நீ மாட்டிப்ப அப்படின்றாங்க. என்ன நீ பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? அவள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி மிரட்டினால அதுக்காக பயந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு. ஏற்கனவே அவளால் தான் வேலை போச்சு, அப்புறம் அவள் தான் வேலை வாங்கி கொடுத்தா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. வேலை போனதை வேணா எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இப்போல்லாம் அவளால் தான் மறுபடியும் அந்த வேலை கிடைச்சிச்சுங்கிறத பேசுறதில்ல. மறுபடியும் அவளால் இந்த வேலை போகாமல் பார்த்துக்கோ சுரேஷ், அவ்வளோதான் சொல்லுவேன். மற்றபடி அண்ணி முன்னாடியே சொல்லியிருந்தா ஆயிருக்குமே அப்படின்னு நீ யோசிக்க வேண்டாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி கிச்சன் வேலையை பார்க்க போயிடுறாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சுரேஷ்க்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் போகிறாரு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. இந்த பக்கம் மதி வந்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு ராமமூர்த்தி. நான் அந்த குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் விடுன்னு. அதுக்காக நான் இங்கேயே இருந்துட முடியுமா? நான் அந்த வீட்டுக்கு போகணும்னா அந்த குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும்னு. அதுக்கு நீ சாரி கேட்டாலே போதுமே அப்படின்றாங்க காஞ்சனா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்கக்கிட்ட நான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறியாமா? ஒருவேளை இந்த முறை நான் சாரி கேட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அந்த வீட்டில் மதியாக பார்க்க மாட்டீங்க, மலராக தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்கு என்னடி குறை? மலர் நல்லா தானே இருக்கா? அந்த வீட்டில் எல்லாரோட நல்லது கெட்டதுலேயும் மலர் தானே இருக்கா அப்படின்னு. பொதுவாக பார்க்குற உங்களுக்கு தெரியுது அந்த வீட்டில் மலர் அப்படிங்கிறவ ஸ்லேவ், புரியல, அவள் அடிமை. மலர் அப்படிங்கிறவ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணணும். ஆனால் மலர் அப்படிங்கிறவங்க ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மலர். அப்படி நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு காஞ்சனா கேட்குறாங்க. மா, இந்த வீட்டில் நீ உங்கள் மாமியார் கூட இருந்தப்போ கூட கேட்குறேன், ஒருவேளை அவங்க உங்களை சாப்பிட்றதுல கூட கேள்வி கேட்பாங்களா? அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு பேசியிருக்காங்களா அப்படின்னு. எல்லா நேரத்துலையும் பேச மாட்டாங்க. ஆனால் புருஷனுக்கு வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அது கூட பரவாயில்லைம்மா, ஆனால் சமைக்கிற போதே அவங்களுக்கு ஏன் சேர்த்து சமைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன இருக்கோ அதை சாப்பிடணும். அவங்க ஸ்பெஷல் ஐட்டம் எது செஞ்சாலும் ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதோட சரி, அவ்வளோ ருசியாக சமைப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன கேட்டால் அவங்க சீக்கிரமாக உடம்பு முடியாமல் போயிடுவாங்க பாருங்க அப்படின்றாங்க. அப்போது உன்னையும் அந்த மாதிரி மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறியான்னு. அதுக்காக தான்மா எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ எனக்கு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதோ இது எல்லாமே அவங்களுக்கும் அந்த வீட்டில் வந்த புதுசில் நடந்திருக்கும். அவங்க மாறிட்டாங்க, நான் மாறாமல் இருக்கேன்ல, அதனால தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்காச்சு ஒரு பிடிப்பு இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி எதுவும் இல்லையேம்மா, அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். வேறு வழியே இல்லாமல் தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். என்னென்னமோ நடந்துருச்சு. சரி கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம்ல, எனக்கு அந்த டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினச்சாலும் அடுத்த நிமிஷமே நான் மாறவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அந்த வீட்டில். அந்த அளவுக்கு என்ன அவங்கள கொத்தடிமையாக ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் என்கிட்ட நடக்காது. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் நான் கொடுக்கலனா கண்டிப்பாக அடுத்தது இதுதான் நடக்கும். நீங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் விட்டுடுவீங்க. அவங்கக்கிட்ட நானே வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு மட்டும் கேட்கக்கூடாதுமா அப்படின்றாங்க. உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? ஏன் மன்னிப்பு கேட்டால் என்ன, போனால் போயிட்டு போகுது, ஒரு மன்னிப்பு தானே, மனசாரியாக நீ கேட்க போகிற அப்படின்னு நம்ம ராமமூர்த்தி கேட்குறாரு. அப்பா எனக்கு தெரியும்
என்னை பார்த்து நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க நேற்றுன்னு. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு நாள் நடக்கக்கூடாதுன்னா நான் மன்னிப்பு கேட்கக்கூடாதுப்பா. அவர் என்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத, நீ ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைன்னு சொல்லியிருந்தா நான் சாதாரணமாக கேட்டிருந்திருப்பேன். ஆனால் அது என்னப்பா, நான் தப்பே பண்ணலனா கூட பரவாயில்ல, நீ ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு அதிகாரம் பண்ணுறது, என்னால் அதை ஏற்றுக்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்து யாராவது கால் பண்ணாங்களா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காஞ்சனா. ஆமாம், அவர் மட்டும் பண்ணியிருந்தாரு, இந்த வீட்டு பக்கம் வந்தால் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணு மலர் இது கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க எனக்கு கால் பண்ண மாட்டாங்க, நான் பேசின பேச்சு அப்படி, நீங்கள் தான் சுயமரியாதை இல்லாமல் இருக்கீங்க, மன்னிப்பு கேட்டு கேட்டு என்னாலெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவங்கள அவமானப்படுத்திருக்கேன், இல்லைனா இந்நேரம் அவங்க எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அந்த வார்த்தை அவங்கள பாதிச்சிருக்கோம்ல, அதனால தான் அவங்க எனக்கு கால் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க மதி. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி மதி, ஆனால் இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டு உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் போகுது அப்படின்றாங்க. இப்போவே கேள்விக்குறியாக தான் இருக்குது, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என் வழியில் விட்டுடுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்க, அந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது என்னோட புத்திசாலித்தனம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறினேன் அப்படின்னா அது என்னோட முட்டாள்தனம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்கிற, எங்கே போகிற, உன் புருஷனே போலீஸ் தானே அப்படின்னு, அவர்கிட்டயே அவர் குடும்பத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு. இப்போது மதி அங்கே போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மதி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே சுரேஷ்க்கு தெரிய வருது. உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே தெரியுது அவங்க ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், அதுவும் என் புருஷன் மேலே அப்படின்னு மதி சொன்னப்போ இவர் கடுப்பாகுது. என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன நடந்துச்சு, உன் வாய் கொழுப்புனால ஏதாவது தப்பாக நடந்துச்சா அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன், நீங்களா கணிச்சு அதுக்கு நீங்களா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும்னு நான் சொல்லவே இல்லை, நான் சொல்கிறத கம்ப்ளைண்ட்டாக எழுதுங்க அப்படின்னு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, கம்ப்ளைண்ட்டாக எழுதி நீயே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மதி கம்ப்ளைண்ட் ஒரு பேப்பரில் எழுதுறாங்க, எழுதி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு, படித்தா தெரிய போகுது அப்படின்றாங்க. எனக்கு நேரம் இல்லை, நீ படித்து சொல்லு அப்படின்றாங்க. எழுதுன உனக்கு தெரியாதா இதில் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லு அப்படின்றாங்க. நான் என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், என் ஹஸ்பண்ட் என்ன அடிக்க கை ஓங்கினாரு, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினாரு, நான் தப்பே பண்ணலனாலும் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட குடும்பமாக சேர்ந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க, திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன்னா கொன்னுடுவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க, என்னை வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சாரி கேட்கலன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ வர்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு என்னை மிரட்டியிருக்காரு. ஒரு சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள், இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி என் வாயிலேயே எனக்கு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது சரிதானே, இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அடுத்து நான் எங்கே போவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கேருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சுரேஷ் தங்கராஜ் கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவள் இன்னும் அடங்கவே இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் அடங்க மாட்டாமாமா அப்படின்னு, இந்த கேஸை மட்டும் நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக நானே ஜெயிலுக்கு போக வேண்டியது தான், அந்த அளவுக்கு அவள் கம்ப்ளைண்ட்டை சொல்கிறா அப்படின்னு, நடந்ததை சொல்கிறா போல இருக்கு அப்படின்றாங்க ரேவதி. ஏய் உனக்கு என்ன இங்கே வேலை, கிளம்பு அப்படின்னு. இல்லைங்க, ஹவுஸ் ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருந்தீங்க, வெளியே கேட்டுச்சு அப்படின்னு, நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஃபோனை லவுட் ஸ்பீக்கர்லேருந்து கட் பண்ணிவிட்டு இப்போது அவங்கக்கிட்ட நம்ம சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நீ உடனே மதியோட வீட்டுக்கு கிளம்பி வாடா அப்படின்னு. எதுக்கு மாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கிளம்பி வா, வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம போய் அவங்க அப்பா கிட்ட பேசி மதியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. மாமா என்ன சொல்கிறீங்க, அவளை திரும்பவும் வீட்டுக்காகன்னு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவளை வச்சு செய்யு, அவளை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அனுமதிக்காத, இனிமே அவள் வேலைக்கும் போகக்கூடாது, நீ சொல்கிறது எல்லாத்தையும் அவள் கேட்குற மாதிரி நடத்து, எல்லாமே சரியாக வரும், அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. என்ன பேசுறீங்க அப்படின்னு, அங்கே போனதுக்கப்புறம் பேசிக்கலாம், இப்போ என்ன அவள் உன் பேச்சை மதிக்கணும், உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மதித்து நடந்துக்கணும், அதுதானே உனக்கு தேவை, நீ வா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷை வர சொல்லிட்டு அவரும் அங்கே கிளம்பி போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வர்றது நான் வருவாங்க அப்படின்னு ஏற்கனவே மதி கெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க மதி. என்ன கொஞ்சம் ஓவராக நடிக்கிறாளே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க இவங்க. என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ராமமூர்த்தி கேட்குறாரு. என்ன ராமமூர்த்தி, நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு. இல்லை என்னோட பாஸாக நீங்கள் இங்கே வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு, ஆனால் என் பொண்ணோட புகுந்த வீட்டால் நீங்கள் இங்கே வர்றதில்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க, அவர் என் மாமா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. நீங்களே இது வரைக்கும் என் மாப்பிள்ளையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. என்ன பேசுகிறீங்க ராமமூர்த்தி அப்படின்றாங்க. ஆமாம் சார், இவர்கிட்ட நான் எத்தனையோ முறை என் பொண்ணு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும் போது அவரை அட்லீஸ்ட் அவரை திரும்பி பார்க்கும்போது ஒரு அப்ரோச் இல்லை, அவர் என்னை ஒரு மாமனாராவோ இல்லை என் பொண்ணை பொண்டாட்டியாவோ மதிக்கிறதே கிடையாது, அப்புறம் ஏன் அவங்க குடும்பத்தை மட்டும் நான் மதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாரு. இதெல்லாம் டூ மச்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றதா வேணாவான்னு கூட தெரியல. நீங்கள் யாரையும் பெரியவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள என் பொண்ணு மதிக்கலை, அவங்க யார் பேச்சையும் கேட்கல, அவங்களுக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களேன்னு. அப்பா நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே இல்லைப்பா. எல்லாரையும் மரியாதை தான் நடத்துகிறேன். அவங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வேணும்னே என்னை வெளியே துரத்திருக்காங்க அப்படின்றாங்க. மதி கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி பேசுகிறாரு. ஏன் சார் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த பொண்ணோட புகுந்த வீட்டில் இருக்கிறவங்கள அந்த பொண்ணு மதிக்கலை அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்களே. என்ன இது வரைக்கும் மாமான்னு கூப்பிட்டது கிடையாது, முகத்தை பார்த்து பேசினது கிடையாது. நானா என் பொண்ணை உங்கள் தலையில் கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன், இல்லை நானே வந்து என் பொண்ணை கட்டிக்கங்க சார் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினா நீங்களா தானே என் பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அப்போவும் நான் வேண்டான்னு தானே சொன்னேன். நீங்கள் தானே ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க. அப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் தானே பார்த்துக்கணும். என் பொண்ணால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நான் கெஸ் பண்ணதுனால தான் வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் அதையும் கேட்கல. எனக்கு இருக்கிற பண நெருக்கடியை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுங்க. அப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் தானே உத்தரவாதம். நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் இங்கே வர்றது வேண்டான்னு நான் நினச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு ராமமூர்த்தி. என்ன ஓவரா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். இப்படி தான் பேசுவாங்களா? இந்த மாதிரி என் பொண்ணு அந்த வீட்டில் பேசினா நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் பேசினது எதுவுமே சரியில்லைங்கிறது நம்ம தங்கராஜுக்குமே தெரியுது. டேய் உன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எப்பயாச்சு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் மரியாதை இல்லாமல் நடந்திருப்பேனா, பேசியிருப்பேனா? ஏன்டா நீ மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிற? கல்யாணம் பிடிக்கல அது ரெண்டாவது. ஆனால் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்ல. அவளுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கரமாக நடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். அந்த வீட்டுக்கு நான் வரதா இருந்தால் மன்னிப்பு கேட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி நாங்கள் வரணும்னு நினச்சேன்னா எனக்கு கொண்டுடுவேன்னு மிரட்டியிருக்காரு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாகவே ஆக்ஷன் எடுப்பார் எஸ்ஐன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உனக்கு வாய் ரொம்ப திமிராயிருச்சு, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. இங்கே பாருங்கள், என் முன்னாடியே வந்து என் பொண்ணை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளையா என்னைக்கு நடந்துக்கிறீங்களோ அன்னைக்கு என் பொண்ணு அந்த வீட்டு மருமகளாக நடந்துப்பா. நீங்கள் தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்க, இந்த பிரச்சனையை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராமமூர்த்தி பேசுகிறீங்க? உங்களுக்கு வேணா மான மரியாதைலாம் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு விரல நீட்டி பேசுகிறாரு. உடனே சுரேஷ் கோவம் வந்துடுது. என் மாமா கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் தலையிடாதீங்க. என் பொண்ணை உங்களை நம்பி நான் கொடுக்கல, அவரை நம்பி தான் கொடுத்தேன். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்தேன். அவரை தான் நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னங்க வழி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு சுரேஷ். மாமனார்னு கூட யோசிக்காம, உடம்பு முடியாதவர் அப்படின்னு கூட யோசிக்காம. இதுக்கு மேலே மதி சும்மா இருப்பாங்களா? சுரேஷோட சட்டியை கெட்டிமாக பிடிச்சிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே வந்து எங்கள் அப்பா மேலே கை வைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையும் நான் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டதே கிடையாது. அவங்க தேவையில்லாமல் பேசினாங்க, அதுக்கு நான் திருப்பி பேசினேன். அதுவும் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசினேன். நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கீங்களான்னு, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கீங்களான்னு. என்ன எல்லாமே எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. உங்கள் பிள்ளைய தான் நீங்கள் சரியாக வளர்க்கலன்னு சொன்னேன். இதை தாண்டி ஒரு வார்த்தை நான் பேசினதை அவங்க ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்கிறேன். உங்கள் அன்னைக்கு எல்லாமே தெரியும், அவங்க கிட்ட போய் கேளுங்க. நான் அப்படியெல்லாம் பேசினேன்னா இல்லை நான் பேசாததை நான் பேசினேன்னு சொல்லி உங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடியும் சீன் கிரியேட் பண்ணாங்களா இல்லையான்னு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுங்க. எடுத்த உடனே ஆக்ஷனில் இறங்காதீங்க. நீங்கள் ஒன்றும் ஆக்ஷன் கிங் கிடையாது. அதே மாதிரி பொதுவாக போலீஸ்காரங்க அப்படின்னாலே எந்த பக்கம் தப்பு இருக்குது அப்படிங்கிறத அலசி ஆராயணும். உங்களுக்கெல்லாம் இந்த யூனிஃபார்மே கொடுத்துருக்க கூடாது. உங்களெல்லாம் என்னதான் போலீஸில் செலக்ட் பண்ணாங்களோ தெரியல அப்படின்னு மதி ரொம்ப ரொம்ப அனாவசியமாக பேசிடுறாங்க. இதெல்லாம் சுரேஷ்க்கு தேவைதான். நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, மதி என்னம்மா பேசுகிற நீ, எதுக்குமா வேலை பற்றியெல்லாம் பேசுகிறேன்னு கோவம் வருது இல்லை? உங்களுக்கு வர மாதிரி தானே எனக்கும் வரும். நீங்கள் பேசுனீங்களே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை முதற்கொண்டு பேசி அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்துறீங்களே. பொண்ணை பெற்றுட்டாங்கன்னா அவங்க அவமானப்படணுமா? ஆம்பளைய பையனை பெற்றுட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாரையும் அவமானப்படுத்துவாங்களா? எந்த ஒரு நியாயம் இது? பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து மதிக்கிறேன். இப்படி நீங்களா உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுப்பீங்க. அதை வந்து வீட்டுக்கு வர மருமகளும் மதிக்கணும். அவங்க அப்படி மதிக்கலைன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, இல்லாத பழியை போடுவீங்க, தேவையில்லாமல் பேசுவீங்க. அப்படின்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணதான் செய்வேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா இல்லை நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ முதல்ல 2 பேரும் வெளியே கிளம்புங்க அப்படின்றாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீடுன்னு கூட தெரியலையா அப்படின்றாங்க. மாப்பிள்ளை வீடுங்கிறதெல்லாம் நான் அந்த வீட்டில் வாழும்போது மட்டும்தான். அதான் நான் வரக்கூடாது, வந்த
கொன்னுடுவேன்னு உங்கள் மச்சான் சொல்லியிருக்காருல, இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா இப்போ நான் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன்ல, உங்களை வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவமானப்படுத்திருக்கேன்ல, அதுக்கு வேணா சாரி கேட்குறேன். மற்றபடி என்னால் நான் செய்யாத தப்புக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு மதி அப்போவுமே அதே திமிரோட பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு திமிரா தெரியுது. மதி அவங்க சரியாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போது நம்ம காஞ்சனாவும் ராமமூர்த்தியும், ப்ளீஸ் தம்பி இங்கே வேண்டாம், பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, அவள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாள், அதுபடியே போய்க்கலாம், தயவு செஞ்சு விட்டுடுங்க, என் பொண்ணோட வாழ்க்கை வீணாக போனால் கூட பரவாயில்லை, ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம காஞ்சனாவும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தில் சுரேஷ் யோசிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. நம்ம மதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவர் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னாலும் அடுத்த ஒருத்தர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் போவோம். மதி அதை விடவே மாட்டாங்க. இவரே ஆக்ஷன் எடுத்தாலும் அவரோட குடும்பத்து மேலேயே அவர் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும். இந்த சுச்சுவேஷனில் சுரேஷ் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.